ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கேன்வாஸ் இல்லாமல் ஒரு நெக்கு டிசைன் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து அடியில் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே மெயின் கிளாத் இட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ண பாருங்க லைனிங்கு, அந்த லைனிங்கை போட்டு 3 ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து பின் குத்திக்கலாம். பின் குத்தினதுக்கப்புறமா நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிடுவோம் பாருங்கள். அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க நெக் பீஸில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பி லைனிங் மேலே நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி இந்த மெயின் கிளாத்துக்கு மேலேயும் அதே மாதிரி அந்த எண்டில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணலாம். லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம 1 இன்ச்சு பேக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கிங்லேயே வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு அந்த லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு இருக்கான்னு லைன் போட்டுட்டு அதை அந்த 1 இன்ச்சை நம்ம அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டுட்டு அந்த மடிப்பு பக்கத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சு நீளத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லென்த்து வந்து வண்ணம் வந்து நீளம் வந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு அளவில் நம்ம டாட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டாட்டு பிடிச்சிட்டோம். 2 டாட்டையும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அழகான ஒரு நெக் டிசைன், சிம்பிளான நெக் டிசைன் ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி